மாஸ்க்கு ஏத்த மாதிரி படம் மாசா இருந்ததுங்க. யாரோட ஆக்டிங் நல்லா இருக்கு? யாருது இவங்க அவங்க இல்ல, எல்லாருமே ஈக்குவலா ஆக்ட் குடுத்துருக்காங்க. சூப்பரா இருக்கு. ஆனா உண்மையா மாஸ்க் ரொம்ப நல்லா இருக்கு படம். எதிர்பார்க்கவே இல்லை கவின் இந்த மாதிரி ஒரு கம்பேக்க ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. அது இல்லாம ஆண்ட்ரியா, ஐயோ அவங்கள சொல்லி அவனுக்கு கியூட் என்ன அழகு அப்படின்ற மாதிரி தான். என்னடா இவங்களுக்குள்ளேயே ஒரு வில்லித்தனம் அப்படின்ற மாதிரி தான். ஏன்னா ஆல்ரெடி வடச்சன் எல்லாம் பார்த்துருப்போம், ஒரு மாதிரி வேற மாதிரி ஒரு ரகடா இருப்பாங்க. அதெல்லாம் மீறி ஒரு படிப்பு வேலை போய் இவங்க தான் படத்தோட மெயின் வில்லி அந்த மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. நல்லா இருக்கு படம். எல்லாரும் வந்து பார்க்கலாம். ஃபார் தம் பீப்புள் பை த பீப்புள் அந்த மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்க. ஸோ நல்லா இருந்துச்சு. காமன் பீப்புளுக்கு நல்லா இருந்துச்சு. ப்ரீ கிளைமேக்ஸில் வந்து ஒருத்தர் வருவார், கதையை திருப்பி போட்டுருவார். ஸோ அதெல்லாம் போய் படத்தில் பாருங்கள். எல்லாருமே நல்லா ஆக்ட் பண்ணியிருந்தாங்க. எக்ஸலண்ட்டாக இருந்துச்சு ஆக்சுவலாக. படத்தில் வந்து மியூசிக் நல்லா இருக்கு, ஆக்ஷன் நல்லா இருக்கு, எல்லாமே நல்லா இருக்கு. எதுக்காகனா கவின் பிடிக்கும், அதனால வந்தேன். அவரு இப்போதானே வளர்ந்து வர ஹீரோ, அதனால அவரோட ஆக்ஷன்லாம் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கலான்னு சொல்றதுக்காக வந்தேன். சூப்பராக இருந்துச்சு. ஸ்டோரி, தீமு, ஆக்டிங் நிறைய புது ட்ரையாக இருந்துச்சு. யூஷுவல் ஸ்டோரி தான், ஆனால் அது காமிச்ச விதமும் அந்த தீமும் காமெடியும் இருந்துச்சு. தேவையான அளவுக்கு ஆக்ஷனு எல்லாமே சூப்பராக இருந்துச்சு படம். எல்லா படத்துலையுமே ஒரு டிஃப்ரெண்டான கேரக்டர் தான், இந்த படத்துல ஒரு டிஃப்ரெண்டான கேரக்டர் தான், நல்லா தான் இருக்கு. படம் ஃபுல்லா வராங்களா இல்ல அங்க படம் ஃபுல்லாவே வராங்க. என்ன ரோல் பண்ணிருக்காங்க? ஒரு வில்லி கேரக்டர் மாதிரி தான், பட் ஆனால் நல்லா தான் இருக்கு. நல்லா பண்ணியிருந்தாரு. அதில் டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருந்தாரு. எனக்கு வந்து ஆண்ட்ரியா மேம் வந்து ஃபர்ஸ்ட் டைம் வில்லன் ரோலில் பண்ணது வந்து இன்னும் சூப்பராக இருந்துச்சு. கன்வேங்கிறது மணி ரிலேட்டட் தான் ஃபுல்லாகவே. டேடா பிடிச்சது. அடுத்தது எனக்கு மாஸ்க் பயங்கரமா பிடிச்சிருக்கு. ஆண்ட்ரியா எப்படி பண்ணிருக்காங்க? அவங்க சொல்லவே வேண்டாம். த்ரூ அவுட் சூப்பரா இருக்குங்க. எல்லாத்தோட கேரக்டரும் இவங்க நல்லா இருக்கு, அவங்க எல்லாருமே பர்ஃபெக்ட்டா பண்ணிருக்காங்க. ஃபைட் சீன்ஸ் எல்லாம் வந்து ஒரு சில சீன்ஸ் அக்செப்ட் பண்ண முடியாத அளவுக்கு இருந்துச்சு. ஆனால் நல்லா இருந்துச்சு. கவின்தும் நல்லா இருந்துச்சு. கவினோட புது ஃபேஸ். இதுக்கு முன்னாடி ரொம்ப சாக்லேட் பாயா கமர்ஷியலாக இருந்தது, இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருந்தாரு. இப்போ ஜாலியாக இருந்தார். ஆனால் மற்றபடி ஒரு டிஃப்ரெண்ட்டான கேரக்டர். ஆண்ட்ரியா மேம் வந்து சூப்பராக பண்ணியிருந்தாங்க. இது ஹீரோயின் மாதிரி இல்லை, ஆனால் செம்ம கேரக்டர். சாங் நல்லா இருக்கு. ஃபைட் சீன் வந்து லாஸ்ட்ல தான் இருக்கு. சாங் நல்லா தான் இருக்கு. நல்லா ஹாப்பியா இருக்கு. இன்னும் நிறைய படம் நடிக்கணும் நாங்கள் எதிர்பார்க்குறோம். நல்லா இருக்கு. கவின் ஆக்டிங் ரொம்ப நல்லா இருந்துச்சு. இதில் என்னன்னா ஆல்ரெடி நம்ம பார்த்துருப்போம், லவர் கூட சண்டை அது மாதிரி க்யூட்டாக தான் அவரை பார்த்துருப்போம். இதில் ஒரு படி வேலை போய் என்னடா ஒரு மாதிரி ஒரு ஜட்ஜ்மெண்ட் பண்ண முடியாத ஒரு விஷயத்த பண்ணியிருக்காரு. ரொம்ப நல்லா இருக்கு. அது இல்லாமல் கிளைமேக்ஸில் யாரா அது என்னடா அது எல்லாம் பண்ணுறாங்க, யாரா இதுக்கு மூல காரணம்னு பார்க்கும்போது சார்லி சார் வந்து ஐயோ தும்சம் பண்ணுறாரு பாருங்க. அதெல்லாம் எக்ஸ்ட்ரா நிறையா படிச்சுட்டாங்க. எல்லாமே ரொம்ப நல்லா பண்ணிருக்காங்க. என்ன தேவையோ படத்துக்கு உண்டான ஒரு 2 ஹவர் 2.25 ஹவர்ல என்ன பண்ணுமோ அது பண்ணிருக்காங்க. ரொம்ப நல்லா இருக்கு பார்க்க. மெசேஜ்னா அது பார்த்தாதான் புரியும். ஆனா மாஸ்க் ஏத்த மாதிரி மாசா இருக்கு. டுடே சினிமாவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.